என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் காலையிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காலையில் தான் நான் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். காலையில் தான் திருமணம் நடைபெறுகிறது. காலையில் தான் கோயில்களுக்கு எல்லோரும் நாம் செல்கின்றோம். காலையில் தான் வீட்டிலே பல்வேறுபட்ட விசேஷங்களை நாம் வீட்டிலே நடத்துகிறோம். அப்பொழுது அந்த சுற்றுச்சூழல் காற்று சுத்தமாக இருக்கிறது. ஆகவே யோகாசனத்தை அதிகாலையிலும் மாலையில் சூரியன் இறங்கும் நேரமும் செய்ய வேண்டும். நோயாளிகள் 3 வேளையும் செய்ய வேண்டும் என்று நமது திருமூலர் சொல்கிறார். காலையில் செய்தால் பித்த நோய் போய்விடும், மதியம் செய்தால் வாத நோய் போய்விடும், மாலையில் செய்தால் கவநோய் போய்விடும் என்று சொல்கிறார். நேரம் காலம் கூட சொல்கிறார். ஆகவே இதை நாம் ஓர் நோய் வராமலும் வந்த நோய்களை தீர்க்கவும் இந்த யோகாசனம் நமக்கு பயன்படுகிறது. நமக்கு நாமே டாக்டர்கள் ஆகிக்கொள்ளலாம். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு வெகு நாட்களாக காலையிலும் மாலையிலும் வந்து தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து ஆசனங்களை செய்கின்ற என்னுடைய சீடர் சரண்யா அவர்கள், அவர்களுக்கு இன்னும் வயசு 28 ஆகுது, திருமணம் ஆகவில்லை. இந்த கர்ணபீடாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் படித்து இப்பொழுது முடிக்கப் போகிறார்கள். பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள். தனியாக ஒரு பெண்மணி தனியாக பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள். அந்த திறமை இருக்கிறது. கீழ்பாக் அண்ணா நகரிலே கீழ்பாக் கார்டனில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நமக்கு கர்ணபீட ஆசனத்தை செய்து காட்டப் போகிறார்கள். பெண்களுக்கு முக்கியமான ஆசனம். என் அருமை சீடர்களே, நீங்கள் அந்த கர்ணபீட ஆசனத்தை மெதுவாக செய்யுங்கள். இன்னும் கொஞ்சம் முன்ன போட்டோம், இன்னும் முன்ன போனோம். ரைட் 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 ரைட். இதை சிவலிங்க ஆசனம் என்று கூட சொல்வார்கள். பாருங்கள், சிவன் கோயிலிலே அந்த லிங்கம் அப்படி இருக்கும், பார்க்கலாம். அந்த லிங்கம் எப்படி இருக்கிறதோ அதை தோற்றத்துடன் இருப்பதில் இதை சிவலிங்கம் ஆசனம் என்று சொல்வார்கள். இது கர்ப்பப்பையை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஆசனம். இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அவற்றை நீக்குவதற்கான அற்புதமான ஆசனம் இந்த கர்ணபீட ஆசனம். அது தவிர ஜீரணக்கருவிகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஆசனம். இது அலாசனம் செய்த பின்புதான் இதை செய்ய வரும். அலாசனம் செய்யாமல் இதை செய்ய முடியாது. ஆகவே அலாசனத்தில் என்ன நன்மைகள் ஏற்படுகிறதோ அத்தனை நன்மைகளும் இந்த கர்ணபீட ஆசனத்தில் நமக்கு கிடைக்கும். ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, தும்மல், இவைகளெல்லாம் இந்த ஏர் பேசேஜில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும், நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூச்சு குழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஜீரணக்கருவிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கர்ப்பப்பையில், இப்படியாக ஜீரணக்கருவிகளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பாற்றுகளும் சரியாக இயங்கும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். காலை நீட்டி
இப்பொழுது இந்த பக்கம் தலையை வைத்து அந்த பக்கம் காலை நீட்டுங்கள். இறங்கணும் இடம் அங்கே தள்ளி போயிடும். முன்ன வரணும். இன்னும் கொஞ்சம். முழுமையாக செய்கிறார்கள். கர்ணபீடாசனத்தை எந்த தவறும் இல்லாமல் முழுமையாக செய்கிறார்கள். ஆகவே தான் அவர்களுடைய உடம்பை பாருங்கள், 28 வயது ஆனாலும் உடம்பை ஸ்லிம்மாக, அழகாக, அற்புதமாக வைத்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்க. காலை நீட்டி நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். தெளிப்போம். நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. என் அருமை சீடர்களே, இதை பார்க்கின்ற பெண்மணிகளே, தங்களுடைய உடம்பை அழகாக வைத்துக்கொள்ளவும், கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனை வராமலும், ஜீரணக்கருவிகளில் பிரச்சனைகள் வராமலும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதுபோன்ற ஆசனங்களை எல்லோரும் செய்ய வேண்டும். பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஏன்னா பெண்களுக்கு தனியாக கடவுள் கர்ப்பப்பையை கொடுத்துருக்கிறார். அதில் நிறைய பிரச்சனை வருது. ஆகவே அவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். மற்றவர்களும் பெண்களும் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை காலையில் மாலையிலும் நாம் ஒரு 10 நிமிடம் செய்வோமே ஆனால் நமக்கு நோய் என்பதே வராது. நோயற்ற வாழ்வே நம் குறைவற்ற செல்வம் என்னும் பேட்டிலை நாம் அடையலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.